காங்கிரஸ் அவங்களோட 10 கால கூட்டணியை திமுக கூட இருந்து உடைச்சிட்டு இப்போ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் ஜெயிச்சு வச்சிருக்க 5 சீட்டுக்கான காரணம் டிஎம்கே மட்டும்தான். டிஎம்கே கூட நீங்கள் அலையன்ஸில் இல்லாமல் தனியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 5 சீட்டு ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. காங்கிரஸ் நினச்சிட்டு இருக்காங்க இங்கே அவங்க பெரிய ஆளுமை வச்சுருக்காங்க, டிஎம்கே வந்து அவங்களோட சப்போர்ட்னால தான் நிறைய சீட்டு ஜெயிச்சுது அப்படின்னு. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க. டிஎம்கே சப்போர்ட்னால தான் காங்கிரஸ் வாழ்ந்துட்டு இருந்தது. ஏன்னா லாஸ்ட் நாடாளுமன்ற எலெக்ஷனில் என்டிஏ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கூட்டணி இருந்தது. ஒன்று வந்து பிஜேபி தலைமையிலையும், இன்னொன்று காங்கிரஸ் தலைமையிலையும். அதில் இந்தியாவில் டிஎம்கே தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஆரம்பிக்கணும்னு சொன்னது நிதிஷ்குமார். ஆனால் நிதிஷ்குமார் கடைசியில் இல்லை நான் போய் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துக்கிறேன்னு போய் சேர்ந்துட்டார். ஏன்னா அவருக்கு மினிஸ்ட்ரி தேவை. இப்போ டிஎம்கே போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த மோடியா ஒரு ஜெயிச்சார்ல, அது பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி மூலமாக தான் ஜெயிச்சது. தமிழ்நாடு காங்கிரஸ் கூட வந்து இந்த கூட்டணியை உடைச்சிட்டு இந்தியாவிலேருந்து நான் வெளில வந்து தனியாக நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாலே 39 சீட்டு டிஎம்கே இங்கே தனியாகவே ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சிருந்தேன் எங்களோட ஆதரவை நான் தெரிவிக்கிறேன், ஆனால் எங்களுக்கு 2 மினிஸ்ட்ரி வேணும்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக பிஜேபி கொடுத்துருக்கும். நமக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு 10 ஆண்டு காலம் வேஸ்ட்டாக இருந்துட்டு இப்போ இந்த கூட்டணியை உடைச்சிட்டு நீங்கள் காங்கிரஸ் போகிறது ஒரு சரியான விஷயமா எனக்கு தெரியல. இது உங்களுக்கும் தப்புன்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.